மீன் பிடிக்கிற தொழில ஆரம்பிச்சது எங்க வீட்டுக்காரர் மூலியமா தான் நான் மீனுக்கு வந்தது. எங்க அப்பா மீன் பிடிப்பாங்க, ஆனா இருந்தாலும் நாங்கெல்லாம் போகல. எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மீன் பிடிக்கவே போயிருக்கிறேங்க. பேர் சரண்யா. மீன் பிடிக்கிறதுக்கு 25 வருஷமா பண்ணிட்டு தொழில ஆரம்பிச்சது எங்க வீட்டுக்காரர் மூலியமா தான் நான் மீனுக்கு வந்தது. எங்க அப்பா மீன் பிடிப்பாங்க, ஆனா இருந்தாலும் நாங்கெல்லாம் போகல. எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மீன் பிடிக்கவே போயிருக்கிறேன். வலையை கொண்டு போய் ஆற்றுல விட்டுருவோங்க. விடியகாலம் 2 மணிக்கு கொண்டு போய் விடுவோம். அதே மாதிரி விடியகாலம் 5 மணிக்கு போய் கறப்போம். கறந்துட்டு இந்த மீனை சிக்கு எடுத்து மீனை கழட்டி வளவாவில் குப்பை எடுத்து கறந்து வச்சுருவோம். சேல் பண்ணுவோம். சேல் பண்ணது போக வியாபாரி வருவாங்க. வியாபாரி வந்தாலும் அளந்து விட்டுருவோம். அளப்போங்கன்னா கை தராசு இருக்குது, அதில் எடை போட்டு கொடுத்துருவோம். இல்லைன்னா கம்ப்யூட்டர் தராசு இருக்குது, அதில் முழுசாக அப்படியே எடையை வச்சு அப்படியே அவங்ககிட்ட கொட்டிடுவோம். கிலோவுக்கு 10 கிலோக்கு 1 கிலோ லெஸ் கொடுப்போம். வியாபாரி அவங்க கொண்டு போய் சேல் பண்ணணும்ல, அதனால 10 கிலோக்கு 1 கிலோ லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வாங்கிறது கிலோ 200, ஜிலேபி 150, கெண்டை 200, எழுத்தி 200, இந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்குது. எங்களுக்கு இதை விற்று வீட்டு வருமானத்துக்கு போதுமானது. அவ்வளவுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லைங்க, இருந்தாலும் சமாளிச்சுக்கிறோம்.